பாட்டு கேட்பீங்களாங்க? அப்படி பாட்டு கேட்கறது ஸ்பீக்கர்ல கேட்குறீங்களா? காதுல இயர்ஃபோன் மாட்டி கேட்குறீங்களா? இயர்ஃபோன் மாட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ யூசுவலா வந்து காதுல இயர்ஃபோன்ஸோ, ஹெட்ஃபோன்ஸோ மாட்டிட்டு பாட்டு கேட்குறவங்க, அவங்க மட்டும் கேட்காம, வெளியில பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்களுக்கும் சத்தம் வர அளவுக்கு சத்தம் வச்சு கேட்பாங்க. ஸோ அப்படி நீங்க காதுல இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, 60% வால்யூம்ல தாங்க இருக்கணும். 60 நிமிஷத்துக்கு மேல ஒரு நாளைக்கு கேட்கக்கூடாது. ஸோ இதுக்கு மேல கேட்டீங்கன்னா, செவித்திறன்ல டேமேஜ் ஏற்பட்டு காது கேட்குற திறமையும் குறைஞ்சிரும். காதுல கொய்ன்னு சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிரும். ஸோ இப்படி இருக்கும்போது காது படிப்படியா அதோட செயல இழந்துரும். ஸோ நீங்க பாட்டு கேட்கணும், அதே சமயத்துல என்ஜாய் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ரூல் அதாவது 60/60 ரூல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க இந்த இயர்ஃபோன்ஸ தூக்கி போட்டுட்டு ஃபியூச்சர்ல ஹியரிங் எய்ட்ஸ் மாட்ட வேண்டியது இருக்குங்க. இந்த மாரி யாராவது உங்க வீட்ல இயர்ஃபோன்ஸ் ரொம்ப நேரம் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.